மோட்டோ G57 பவர். இந்த ஃபோன் வந்து நம்ம கண்ட்ரில வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. 13,000 பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த ஃபோன்ல என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, உங்களுக்கு 7,000 mAh பேட்டரி கொடுக்காங்க. சிலிக்கான் கார்பன் பேட்டரி. நீங்க ஃபிளாக்ஷிப்ல பாப்பீங்க பாத்தீங்களா, அந்த பேட்டரியை வந்து இந்த ஃபோன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 33 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த 33 வாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. கேபிள், அடாப்டர் எல்லாமே தனியா காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IPS LCD டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. LED டிஸ்பிளே கிடையாது. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் இந்த ஃபோன்ல இருக்கு. அது மாதிரி இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 6S Gen 4 கொடுத்துருக்காங்க ப்ராசஸர். நெக்ஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு நல்ல சிப்செட்டாக கொடுத்துருக்காங்க. அது இந்த பட்ஜெட்டுக்கு யாருமே இந்த மாதிரி சிப்செட் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதனால கேம் விளையாடுறவங்களுக்கு நல்லா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸே உங்களுக்கு Android 16 அப்டேட் கிடைச்சிருது. உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் Android 17 அப்டேட் வரும்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக 1 year அப்டேட் வந்து கன்ஃபார்ம். சரிங்களா? இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. சோனியோட சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 மெகாபிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு யாருமே வந்து அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்க மாட்டாங்க. மோட்டோ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. வீடியோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p 30fps வரைக்கும் நீ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் 1080p 30fps வரைக்கும் நீ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து 5.1 கொடுத்துருக்காங்க. 5.3 5.4 கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் 5.1 தான் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஃபோனை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 6 கலர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 6 கலர்ஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிப்செட் வந்து நல்லாவே இருக்குது. சரிங்களா? கேமராவும் சோனி கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் 7,000 mAh. இந்த மாதிரி வந்து ஸ்பெக் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அது இந்த பட்ஜெட்டுக்கு 13,000 பட்ஜெட்டுக்கு. அது மாதிரி பேக் சைடு வந்து எக்கோ லெதர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மோட்டோனாலே வந்து இந்த பேக் ஃபினிஷிங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு மாதிரி எக்கோ லெதரில் இருக்கும். அதனால இந்த ஃபோன் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கீழே போட்டாலும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7.9 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த ஃபோன் வந்து 13,000 பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி ஸ்பெக்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸான ஸ்பெக்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோன் வந்து நம்ம தளபதி மொபைல்ஸ்லேயும் அவைலபிள் தான். 13,000 8GB 128. வெளியூர்லேருந்து என் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட வாங்கினா கூட நம்ம கொரியரும் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? கொரியரில் கூட வந்து இந்த ஃபோனை வந்து நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட ரேட்டு 13,000. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க.